ஹலோ மோட்டார் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் RS 200 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளோட நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போகிற மந்த் பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நிறைய அப்டேட்ஸும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பஜாஜோட பல்சர் RS 200 பிடிக்குமா, இல்லாட்டி யமஹாவோட R15 வெர்ஷன் 4 பிடிக்குமாங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகணும்னா ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் 100% ரைடருக்கு அந்த பைக் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்டபுள். ஸோ சிட்டி யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன் இருந்தால் தான் 100% ரைடருக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னா இந்த பல்சர் RS 200 அப்படின்னு சொல்லலாம். இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் இந்த RS 200 ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களாக இந்த பைக்கில் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கொண்டு வரல. டிசைன் சேஞ்சஸும் எதுவும் கிடையாது. ஸ்பெக்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எதுலையுமே வந்து இந்த பைக்கில் வந்து அப்டேட்ஸ் பண்ணலை. பட் இந்த பைக்கோட நியூ மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபரில் இந்த பல்சர் RS 200ஓட நியூ மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட ஃப்ரண்ட் ஃபேஸிங், அதாவது ஹெட்லேம்ப் இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்வின் ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் இருக்கக்கூடிய இடத்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லேம்ப்ஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு டிசைன் கொடுக்க போகிறதா பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு KTM வந்து பஜாஜோட டைப்பில் இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய RC லைனப்பில் எல்லாமே வந்து பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் மாற்றிட்டாங்க. R15 யமஹாவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஏன் பஜாஜ்லேயே பார்த்தீங்கன்னா N250, F250 இது எல்லாமே பை ஃபங்க்ஷனில் மாற்றிட்டாங்க. அப்கமிங் வரப்போகிற நியூ மாடல் பல்சர் RS 200ல் அப்டேட்டாகவே வந்து உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் ஒரு சிலருக்கு இந்த ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ட்வின் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் பிடிக்குமா, இல்லை பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப் வந்து பிடிக்குமாங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் உங்களுக்கு அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் வித் குயிக் ஷிஃப்டரோட கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கிளச்சாக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டரும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஒரு ஸ்மூத்தான கியர் உங்களால் வந்து போட முடியும். ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ரைடை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச், அது மட்டும் இல்லாமல் குயிக் ஷிஃப்டரும் இந்த பைக்கில் வரப்போகுது. அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறதா பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஜாஜ் 1 by 1 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க தான் போறாங்க. இந்த USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்துச்சுன்னா பைக்கோட அந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடியும் கொடுக்கும் இந்த RS 200. இந்த USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் அப்கமிங்ல அப்டேட்டபிள் மாடல்ல உங்களுக்கு வரப்போகுது. அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டட் கிளஸ்டர் தாங்க. இந்த பைக்கில் இப்போ செமி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நியூ மாடலில் பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறதா பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வர அப்டேட்ஸில் எல்லாமே உங்களுக்கு நேவிகேஷன் இல்லாட்டி இந்த ரைடிங் மோட்ஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸும் 1 by 1 கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசி அப்டேட்டாக இந்த பைக்கில் உங்களுக்கு டெயில் செக்ஷனையும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ பார்க்கும்போது 24.5 ஹார்ஸ் பவர் இருக்குது. இதை வந்து 26.7 ஹார்ஸ் பவர் ஆகும். 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 19.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்காக இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ABS-ஓட அவைலபிளாக இருக்கு. அப்கமிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டரும் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். டெயில் செக்ஷனும் LED, இண்டிகேட்டர்ஸும் LED கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல தரமான ஒரு பைக் வந்து வரப்போகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ் 1,69,000 தமிழ்நாடு எக்ஸோரூம் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,95,000 இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வருது. கண்டிப்பாக இந்த பைக்கோட அப்டேட் மாடல் வந்துச்சுன்னா 2,05,000 இந்த பைக்கோட
ஆன் ரோட் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. பட் இது அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்வேன். RS200 பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாகவே RS200 ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த பைக்கோட கம்ஃபர்டபுள், பிக்கப், டார்க், அந்த பைக்கோட டிசைன் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் எப்படா லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.